Hello everyone. So நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறது டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்ட்ரின். ஸோ இந்த டாக்ட்ரினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதையுமே ஆர்டிக்கல் 368 எல்லாத்தையுமே ஆர்டிக்கல் 368 கீழே சேஞ்ச் பண்ண முடியாது. அது சர்டைன் இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு, இது ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். அதை வந்து ஆர்டிக்கல் 368 கீழே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், சிலது இருக்கும், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. எதை வச்சுக்கிட்டு? ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368 அப்படின்றது மற்ற ஆர்டிகல்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஆர்டிகல் 368. அந்த ஆர்டிகல் 368 வச்சு மற்ற ஆர்டிகல்ஸை சேஞ்ச் பண்ணலாமே தவிர, பட் அந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஆர்டிகல் 368 வச்சுக்கிட்டு. ஸோ இதுக்கு ஒரு 4 கேஸ் லாஸ் இப்போ நான் இங்கே வந்து பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் லாஸ் வந்து சங்கரி பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ 1951 இந்த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு அடிப்படையாக இருந்த மொதல் கேஸ் இது. இதில் என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, 1951 ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வச்சு 1951 அதில் வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை 1951 ஃபஸ்ட் டைமாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கக்கூடிய ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த 1951 நடந்த சங்கரி பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவோட ஃபேக்டர். ஸோ இதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 368 கீழே ஸோ பார்லிமெண்ட் நினச்சா எதையுமே சேஞ்ச் பண்ணலாம். என்டையர் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை சேஞ்ச் பண்ணலாம், அதுக்குண்டான அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேஸ் 1965 சஜன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் தர்றது அதே மாதிரி தான், முன்னாடி நடந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சோ அதே ஜட்ஜ்மெண்ட் தான். ஆர்டிகல் 368 கீழே ஸோ பார்லிமெண்ட் நினச்சா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இதில் 2 ஜஸ்டிஸ் மட்டும், ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அவங்க பக்கம் போகுது, ஆனால் ஜஸ்டிஸ் 2 பேரோட கமெண்ட் என்ன வருது அப்படின்னா, இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தட் த நாமன்க்ளேச்சர் ஆஃப் த டேர்ம்ஸ் fundamental rights indicate that these rights are inherent and fundamental to the every citizen, hence should not allow to amend or changed. அவங்கள அலோவ் பண்ணாமல் இருந்தால் நல்லது, அலோவ் பண்ண வேணாம், ஷுட் நாட் பி அலோவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஜட்ஜ்மெண்ட்டாக வரல, ரொம்ப கிளியர். ஸோ ஒரு 5 ஜட்ஜு இருக்காங்க அப்படின்னா, ஸோ 2 ஜட்ஜோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. மிச்சம் 3 பேர் வந்து ஓகே ஆர்டிகல் 368 கீழே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரல, ஸோ பார்லிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வரல. ஸோ நம்ம இது வரைக்கும் 2 கேஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சங்கரி பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஸோ 1951 நடந்துச்சு. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 368 கீழே பார்லிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சஜன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க, ஆர்டிகல் 368 கீழே பார்லிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த 2 கேஸு. ஒரு கேஸ் வந்து கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 17th அமெண்ட்மெண்ட்டு ஸோ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான், ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன ஆகுது, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கேஸுக்காண்டி 11 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிவன் டு டிரான்சென்ட் பொசிஷன்ஸ் அண்டர் அவர் கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ஆர் கெப்ட் பியாண்ட் தி ரீச் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றதான் ஜட்ஜ்மெண்ட்டாகவே வந்துச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எதில்? பேசிக் ஸ்ட்ரக்சரில் வந்து தலையிடாமல் இருந்தால் நல்லது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிவன், ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதெல்லாம் கொடுத்துருக்கோ அது வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதையே இந்த அமெண்ட்மெண்ட்டு கீழே கொண்டு வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து தப்பாக இருக்கும், அதனால் அதை சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ், ஸோ கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கு ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். ஆனால் எல்லாத்தையுமே அவங்க இப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வைலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா,
மறுபடியும் இந்த கேஸில் 13 பெஞ்ச் கான்ஸ்டியூஷன் 13 பெஞ்ச் வந்து இதாகுது. ஸோ இதில் வந்து ஜட்மெண்ட்டு 7:3 ரேஷியோவில் வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி காம்பனண்ட் ஃபார்மிங் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் ஓப்பன் டு அமெண்ட் பை லெஜிஸ்லேச்சர். ஸோ எதை வந்து எந்த ஒரு பகுதி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதோ அதை வந்து லெஜிஸ்லேச்சரை வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பை தி லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டம் ஏற்றுவவங்களால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. பார்லிமெண்ட் நினச்சா இதில் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த நமக்கு கிளாரிட்டி ரொம்ப கிடைக்குது. ஸோ இதுலேயும் ரொம்ப டிஃபைனும் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல டிஃபைனும் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் அவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 6 பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க இந்த கேஸில். ஸோ எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ், ரிபப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், செகுலர் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ், separation of power between legislatures, executive and judiciary, federal character of the constitutions. இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதோட நம்ம இந்த செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம இதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.